காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இது யார் சொல்லியிருக்காங்க? யாருக்கு யார் சொல்லியிருக்காங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்கு எதிர்வினை கொடுக்கிற வகையில அவர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இத இத்தனை நாட்கள் கழித்து ரஜினி அவர்கள் பதிவு பண்றாரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். அவர் உணர்த்த வருவ கருத்து என்ன? இது ஆதவ் அர்ஜுனாக்கு கண்டனம் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு முக்கியமான மெசேஜை இந்த தேர்தலை ஒட்டி சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு என்னுடைய ஆதரவு கிடையவே கிடையாது. என்னுடைய ஆதரவு அதிமுகல இருக்கிற என்டிஏ அலையன்ஸுக்கும் நான் கொடுப்பேன். திமுக அலையன்ஸ்ல இருக்கவங்களுக்கு கூட நான் என்னோட ஆதரவு தருவேன். ஆனா எந்த காரணத்துக்கும் டிவிகேக்கு என்னுடைய ஆதரவு இல்லை அப்படின்றத மட்டும் கிளியரா இந்த அவருடைய அறிக்கை மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றது அவருடைய தேர்தலை தான் குறிக்கிறாரு அப்படின்றது மட்டும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்ப வரைக்கும் மன்னிப்பு கேட்கல அப்படின்றதையும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, திடீர்னு எதனால ரஜினி அவர்கள் மேல இத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இவ்வளவு பாசம் அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா அரசியல் கட்சிக்கு ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்களோ, இப்போ விஜய் அவர்களுக்கு வர்ற பிரச்சனை மாதிரி அப்போ அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி கேள்வி பொருளா ஆக்குனாங்க. இப்ப விஜய்க்கு சொல்றாங்க இல்லையா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க ஆதரவாளர் கேட்கறாங்க. அதுவும் சாமானிய பொதுமக்கள் மத்தியிலேயே என்னடா இது இவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டை கிரியேட் பண்ற அளவுக்காச்சும் அவருக்கு நெருக்கடிகள் இருக்கு. அதை யாரும் மறுக்கல. இதே மாதிரி ரஜினி அவர்களுக்கும் நெருக்கடிகள் இருந்தது. நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளானாரு. பயங்கரமா தரைகுறைவாக விமர்சனமும் பண்ணாங்க. அப்போ இவர் சூப்பர் ஸ்டாரு, இவர் இவ்வளவு பேர் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், உலகம் எங்கும் அறிந்தவர் அப்படின்லாம் யாருமே நினைக்கல. அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்போ அவ்வளவு கீழே இறங்கி விமர்சனம் பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா இப்போ விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதுனாலேயே இப்போ எல்லா கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா நைனா நாகேந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. பாஜக கட்சி தான் முதல்ல இந்த ஒரு கண்டனம் ஆனது ஆரம்பிக்குது. திருமாவளவர்கள் முதல்ல கண்டன அறிக்கை கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து முதல்ல நைனா நாகேந்திரன் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒட்டுமொத்தமா எல்லா என்டிஏ அலையன்ஸ்லயும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பதிவு பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிவு பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த கடிதம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது. அந்த ஒரு லைன் தான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தே. இந்த தேர்தலுக்கு நான் அவங்கள சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான். முதல்ல என்டிஏ அலையன்ஸ்ல நம்ம நேத்தே நாங்க சொல்லிடுவோம், திடீர்னு எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ரஜினிக்குமே ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு மெசேஜா கன்வே ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த அறிக்கைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள். சோ அதை பயன்படுத்தி இந்த தேர்தல் நம்மளுக்கு ஒரு வாக்கு வங்கி வரலாம் அப்படின்ற ஒரு பார்வையாக இருக்கலாம். அல்லது விஜயை எதிர்க்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டாண்டை கையில் எடுத்துக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ரஜினி அவர்கள் எப்பவுமே மக்களை மத்தியிலும் சரி எல்லா இடங்களையும் ஒரு மதிக்கப்படக்கூடிய, அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கிறாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவருடைய கடந்த காலங்களும் அந்த மாதிரி தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்றதுனாலேயே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை இழந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. ஏன் அவர் ஸ்மோக் பண்ணாருன்னு எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நபர்கள் நம்ம மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் அவருடைய ஸ்டாண்ட் யாருக்கு அப்படின்றதுல கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அவருடைய ரசிகர்கள் அப்படின்றது அந்த 30ல இருந்து 35 to 40, 50, 60 வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் அவருடைய ஏஜ் ஃபேக்டர். அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும் ரஜினி அவர்களுடைய ரசிகர்களா இருப்பாங்க. இன்னும் டிவிகேவுக்கு சவாலா இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டரே அந்த ஏஜ் ஃபேக்டர் தான். ஏன்னா திமுக அதிமுக ஆதரவாளர்கள் இப்ப மக்கள் மத்தியில போய் நான் கேட்கும் பொழுதே பெண்கள் கிட்ட கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு. ஆனா 30, 40, 50, 60 அந்த ஏஜ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்ப வந்தவரை நம்ப முடியாதுங்க, திமுக அதிமுக தான் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல தான் விஜய் அவர்களுக்கும் மிஸ் ஆகுது. ஆனா இப்போ அந்த எதிர்ப்பை மீண்டும் மீண்டும் வலிமையாக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான். ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே அவருக்கு சவாலா இருந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சவாலை அதிகரிக்கிற வகையில தான் இந்த ஒரு மூவுமே அமைஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரி, மன்னிப்பு கேட்கல, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய தலைமை பாத்துக்கும், என்ன ஆனாலும் கேஸ் கொடுத்து பாத்துக்கலாம், யாருக்காவது பிரச்சனை இருந்தா கோர்ட்டுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது என்ன
புரிய வைக்குது அப்படின்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சினிமாவிலேயே வந்து ரஜினி அவர்களுக்கும் விஜய்க்கும் வந்து பிரச்சனையானது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இதுதான் இங்க அரசியலிலும் பிரதிபலிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்தா ரஜினி அவர்கள் சிஎம் ஆகியிருக்கலாம் அப்படின்ற அந்த கருத்து பல மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை வந்து ரஜினி அவர்கள் தவற விட்டுட்டாரு. அந்த டைமும் வந்து அவருக்கு அந்த டைம்ல கூடி வரல, அந்த நேரம் கூடி வரல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவரால் செய்ய முடியாத தன்னை ஃபேனு, நான் ரஜினியோட ஃபேனு, நான் ரஜினி வழியில வரேன் அப்படின்னு வந்த ஒரு நபர் வந்து அடையிறாரு அப்படின்றதுனால ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா கரூர் பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் உடனே வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி 41 பேர் இறந்தது வந்து கவலை அளிக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா தூத்துக்குடியில இத்தனை பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போதெல்லாம் ரஜினி அவர்கள் உடனே எல்லாம் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஆனா விஜய் மேல ஒரு குற்றம் வருது. எப்படி திமுக வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை கையில அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்களோ, அதே மாதிரிதான் ரஜினியும் வந்து விஜய் வந்து அரசியல்ல வந்து அடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு கருத்தை பகிர்ந்துறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இந்த ரைவல்ரி அப்படின்றது அரசியலுக்கு வந்த மட்டும் இல்ல, சினிமாவிலே வந்து அது தொடங்கிருச்சு. தமிழ்நாட்டு நடிகர்கள்ல நம்பர் 1, கோலிவுட்லயே நம்பர் 1 ஸ்டார்னா அது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருந்துட்டு இருந்ததுல, அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்தி தன்னை முன்னிறுத்தி வந்த ஒரு நடிகர் திருப்பியும் அவருக்கு போட்டியா வராரோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியல. விஜயும் வந்து என்னுடைய ஃபேன்ஸ் வந்து அததான் விரும்புறாங்க, என்னுடைய ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட பணிஞ்சு போறத விரும்பல, அதனால நானும் பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு விஜயும் வந்து அவருடைய இடத்துல ஸ்டபர்னா இருக்கிறாரு. ரஜினியும் வந்து அதுல வந்து விட்டு கொடுக்காம என்னுடைய இடத்த வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு வரலாம், அதுவும் என்ன முன்னிறுத்தியே என்னோட ஃபேன் சொல்லியே இப்படி வந்துட்டு இப்ப என்ன மதிக்காம இருக்கிறது எப்படி சரி அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது சினிமாவிலே இருந்தது. அதுதான் நீங்க அரசியல்லையும் தொடங்குது அப்படின்றது தான் இந்த ஒரு அறிக்கையை பார்க்கும் பொழுது தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையில டிவிகேக்கு என்னோட ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா கூட என்னுடைய ஒரிஜினல் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தான் அவர் இந்த அறிக்கையில சொல்ல வராரோ அப்படின்றது தோணுது. ஆனால் ஒண்ணு மட்டும் ரொம்ப சரியா தெரிய வருது, ஆதவ அர்ஜுனா கருத்து அவருக்கு கண்டிப்பா ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுல ரொம்பவே சைலண்டா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். திமுக தரப்புல இருந்து திமுக தான் மிரட்டுனாங்க அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. நாங்க மிரட்டல, இல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, இந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்க சொல்லல. அப்போ அதிமுக தான் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் திமுகவை தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பிளேம் பண்றாரு. இல்ல இதுக்கு ஒரு வருத்தமாக தெரிவிக்கணும், எதுவுமே வந்து திமுக தரப்பிலும் வந்து வரல, ஆதவ அர்ஜுனா கிட்டையும் வந்து எந்த அறிக்கையும் வரல அப்படின்றப்போ இது முற்றிலும் அகைன்ஸ்டா போயிருக்கிறது தாவேகாவுக்கு தான். முழுக்க காரணம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். இது வந்து தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி அந்த ஒரு பிரச்சனையினால் இப்படி ஒரு விளைவு அறிக்கை வந்து டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டரோட ஓட்டை வந்து டிவிகே வந்து லூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுடைய பலம் நம்மளுக்கு தேவை, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு மும்மரமா செயல்பட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் டிவிகேவுக்கு ஒரு லாஸ் தான் ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரஜினி அவர்களுடைய அந்த ஒரு லைன் என்ன அர்த்தம் வச்சிருக்கு அப்படின்றத உங்க பார்வையில இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.